அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய 9வது நோன்பை நோற்றவர்களாக லுஹருடைய தொழுகை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நற்பண்புகள் என்ற தலைப்பில் இஸ்லாம் கற்றுக் கொடுத்த சில முக்கிய பண்புகளை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பணிவு என்ற ஒரு நற்குணம், நாம் எவ்வளவுதான் உயரமான ஒரு இடத்திற்கு சென்றாலும், செல்வத்திலோ அறிவிலோ அதிகாரத்திலோ மிக உச்சாணி கொம்பிலே நாம் போய் இருந்தாலும், இறைவனுடைய பார்வையில் நாம் அடியார்கள்தான். நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் அவனால் தான் நடந்தது என்ற ஒரு பணிவு உள்ளத்தை எப்பொழுதும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானில் சூரா ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தில் பேசுகிறான், வ இபாதுர் ரஹ்மான், அளவற்ற அருளாளனின் அடியார்கள், அல்லதீன யம்ஷூன அலல் அருதி ஹவுனா, பூமியிலே அவர்கள் நடக்கும்போது பணிவோடு நடப்பார்கள். நடக்கிறதுனா வாக்கிங் அல்லாஹ் சொல்லலை, அவங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் சொல்கிறோம். அவங்களுடைய எல்லா செயலும், அவங்க பொருளாதாரம் சம்பாதிப்பது ஒரு பணிவோடு இருக்கும், அதை செலவழிப்பது ஒரு பணிவோடு இருக்கும், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது ஒரு பணிவோடு இருக்கும். அவர்களுடைய எல்லா நிலைகளிலும் பணி உள்ளத்தோடு அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போன்று சூரா பக்ராவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். ரப்புக்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்கணும்னா உங்கள்கிட்ட ரெண்டு இருக்கணும், தொழுகையும் இருக்கணும் பொறுமையும் இருக்கணும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன், பணிவுடையவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது பாரமானது. அப்போ 3 பண்பு இருக்கணுங்கிறோம். அல்லாஹ் கிட்ட நீங்கள் உதவி கேட்கணும்னா உங்கள்கிட்ட தொழுகை இருக்கணும், உங்ககிட்ட பொறுமை இருக்கணும். இந்த தொழுகை பொறுமை எல்லாருக்கும் வந்துடாது. ஒரு நேரத்தில் தொழுகை வரும், திடீர்னு காணாமல் போயிடும். ஒரு நேரம் பொறுமை இருக்கும், திடீர்னு இல்லாமல் போயிடும். யாரிடத்தில் இந்த இரண்டும் எப்போதும் இருக்கும் என்றால், ஒ இன்னஹா கபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன், பணிவுடையவர்களை தவிர மற்றவர்களுக்கு இந்த ரெண்டும் பாரமானது தான். அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. கொஞ்ச நாள் தொழுகையில் வர மாதிரி இருப்பாங்க, காணாமல் போயிடுவாங்க. இது மாதிரியான நிலையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது பணிவு உள்ளம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறோம். பணிவு குணம் என்பது ஒரு சாதாரண ஒரு பண்பு கிடையாது, அல்லாஹ்விடத்தில் நம்மை தகுதியால் உயர்த்தக்கூடிய ஒரு பண்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் பணிவை காட்ட காட்ட தான் அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறான். பணிவுன்னு நம்ம நினைக்கிறோம், இறங்கி போகிறதுங்கிறோம். அல்லாஹ் அதை எப்படி பார்க்கிறான்னா, அவன் பக்கத்தில் அருளின் பக்கம் நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு பண்பாக இறைவன் பார்க்கிறான். நீங்கள் முன் சென்ற காலத்தில் திருக்குரானில் சொல்லப்பட்ட ஒரு வரலாற்று சம்பவத்தை பார்க்கலாம். காரூன் என்ற ஒரு அரசன், அவன் ஒரு அரசன் என்பதோடு ஒரு பெரும் பணக்காரன், செல்வந்தன். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன காரூன கான மின் கௌமி மூசா, காரூன் என்பவன் மூசா நபியினுடைய சமுதாயத்தில் ஒருவனாக இருந்தான். ஃபபகா அலைஹிம், அவன் அந்த சமுதாய மக்களுக்கு அநியாயம் செய்தான். ஃபிரௌன் செஞ்ச அநியாயம் வேற, காரூன் செஞ்ச அநியாயம் வேற. ஃபிரௌன் தனது அதிகார பலத்தால் படுகொலை செய்தான். காரூன் அதையெல்லாம் செய்யலை, யாரையும் கொல்லலாம் இல்லை. நான் பணக்காரன், நான் என் பணத்தை நான் தான் பயன்படுத்துவேன், யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேங்கிற ஒரு கஞ்ச உள்ளத்தோடு நடந்து கொண்டவன் காரூன். அல்லாஹ் சொல்கிறான், வஆத்தைனாஹு மினல் குனூஸ் மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பத்தி உலில் குவா, இந்த காரூனுக்கு நாம் பெரும் கசானாவை கொடுத்தோங்கிறோம். அந்த கசானா எப்படி இருக்கும் என்றால், ஒட்டுமொத்த செல்வத்தையும் ஒரு இடத்துல போட்டு பூட்டி அதனுடைய சாவி இருக்குதுல்ல, வலிமை மிக்க ஒரு கூட்டம் வந்தாலும் அதை சுமப்பதற்கு சிரமமாக இருக்கும். ஒருத்தன்ல அந்த சாவி தூக்க முடியாது. சரி, ஒரு கூட்டம் வருகிறது, வலிமை இல்லாத கூட்டம், அவர்களாலையும் சுமக்க முடியாது. வலிமை உள்ள கூட்டம் வந்தால் கூட லேசாலாம் எடுக்க முடியாது, அதை ஒரு சிரமத்தோடு தான் சுமக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவிற்கு பெரும் செல்வம் அந்த காரூன் இடத்தில் இருந்தது. ஆனால் அவன்கிட்ட என்ன இல்லைன்னா பணிவு உள்ளம் கிடையாது. இப்போ இவ்வளோ கிடச்சிருக்குது, அதெல்லாம் அல்லாஹ்வால தான் கிடைச்சது. அவன் நினச்ச நாளைக்கே கூட எடுத்துடுவான். துன்யா இன்னும் ஒன்றுமே கிடையாது, மறுமையில் கிடைக்கிற வாழ்க்கை தான் சிறந்தது என்ற எண்ணம் அவன்கிட்ட இல்லை. அவனை பொறுத்தவரை அவனிடத்தில் மக்கள்லாம் சில பேர் கேட்குறாங்க, உன்னால எவ்வளோ அழகாக வாழ வச்சிருக்கிறான், நீ அப்படி சில மக்களை வாழ வைக்கலாமே அப்படின்னு கேட்டபோது அவன் சொல்லுகிறான், இன்னமா ஊத்தி துஹு அலா இல்மி இந்தி, என்னிடத்தில் இருக்கிற அறிவின் காரணமாகத்தான் இது எனக்கு கிடைத்தது. இந்த அல்லாஹ் கொடுத்தான்லாம் சொல்லாது. அல்லாஹ் கொடுத்தான்னா அல்லாஹ் உனக்கும்ல கொடுத்துருக்கணும், எனக்கேன் கொடுத்தான். இப்போ எனக்கு மட்டும் கிடைச்சதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் புத்திசாலி, அதனால எனக்கு கிடைச்சது, நீங்களாம் முட்டாள்கள், அதான் உங்களுக்கு கிடைக்கல என்று தன் அறிவின் காரணமாகத்தான் இது கிடைத்தது என்ற பெருமை உள்ளத்தோடு நடந்தான். பணிவு குணம் அவன்கிட்ட இல்லை. அது அந்த நேரத்தில் தான் முஸ்லீம் சமூகத்தில் அங்கே இருந்த வாழ்ந்த ஈமான் கொண்டவர்களை ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, காரூனை பார்த்து கொஞ்சம் பொறாமப்படுறாங்க. என்ன அழகான ஒரு வாழ்க்கை, என்ன அற்புதமாக அவன் வெளியே வரும்போதெல்லாம் அப்படி ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்வோடு வரான்,
நமக்கு அப்படி ஒரு வாழ்வு இல்லை என்று பொறாமப்படுறாங்க. அந்த நேரத்தில் அந்த சமூகத்தில் இருந்த மார்க்க அறிஞர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், கால ஊதீது அலா இல்மி, கல்வி வழங்கப்பட்டவர்கள் சொல்கிறார்கள், வைலக்கும் சவாபுல்லாஹி ஹைரும் மின் மன் ஆமன வாமில சாலிஹன், உங்களுக்கெல்லாம் நாசம் ஏற்படட்டும். யார் மேல? காரூனை பத்தி சொல்லல, காரூன் மேல ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். யார் அல்லாவை நம்பி நல்லமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இடத்துல சிறந்த கூலி இருக்கு. அட அதைத்தானப்பா நீ ஆசைப்படணும். நீ அப்படி ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நீ அவங்கிட்ட ஆசைப்படுற, அவன் நாளைக்கே சாக போறான், அல்லாஹ் அவனுக்கு என்னைக்கு அழிக்க போறான்னு தெரியல, அப்படி பெருமை பிடிச்சி அலைகிறான், ஒரு நாள் அவனுக்கு சீக்கிரத்தில் முடிவு வரப்போகுது என்று அந்த இடத்தில் மார்க்க அறிஞர்கள் முஸ்லிம் சமூகத்திற்கு அறிவுரை சொல்கிறார்கள் என்பதை பார்க்க முடியுது. அந்த இடத்துல அந்த காரூனுடைய வரலாற்றின் முடிவை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்து, அவனையும் அவனுடைய செல்வத்தையும் பூமியில் நாம் புதைய செய்தோம். அவனால் அவன் செல்வத்தை காப்பாற்ற முடியல, அவன் செல்வத்தால் அவனை காப்பாற்ற முடியல, அவனையும் அவன் செல்வத்தையும் நாம் பூமியில் மண்ணோடு மண்ணாக ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பேசுகிறான். அவன் பணிவை இழந்தால் துன்யாவிலே அல்லாஹ் இழிவை தரான். துன்யாவிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இழிவான ஒரு மரணம், சாதாரண மரணம் இல்லையே, அவன் அந்த இடத்துல இருந்து ஒரு ஏதோ ஒரு சின்ன நோய்வாய்ப்பட்டு அப்படி ஒரு படுக்கையில் கடந்து மௌத்தாகி அவனுடைய செல்வ பலத்தினால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அவன் ஜனாசால கலந்துக்கிட்டு அப்படிலாம் இல்லையே, அவன் ஜனாசாவை பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருந்துச்சு. எவ்வளோ பெரிய பணக்காரன், அவன் ஜனாசா யாரும் பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு இழிவடைந்த ஒரு மரணத்தை அவன் காரூன் அடைந்தான். அதே போன்று குர்ஆனில் பணிவுடைய ஒரு ஆகச் சிறந்த ஒரு நபரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு மன்னருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறை தூதர், ஒரு அரசர். அந்த அரசருக்கிட்ட ஒரு எதிர்நாட்டை சார்ந்த ஒரு பெண்ணை பற்றி ஒரு தகவல் ஒரு பறவை சொல்லுது. நான் பக்கத்து நாட்டை கடந்து வந்தேன், அங்க ஒரு பெண்மணி ஆட்சி செய்கிறாள், அதுவே இஸ்லாத்துக்கு விரோதமானது. ஒரு பெண் ஆட்சி செய்வது என்பது கூடாது. சரி, அவள் ஆட்சி செஞ்சு பறவை, அவளுடைய மதம் அவளுடைய மார்க்கும் கோட்பாடு இருந்துட்டு போட்டும். அவள் சூரியனை கடவுளாக வணங்குகிறாள். அவள் சுலைமான் நபியினுடைய தாவாக்களம் பெருசு. இப்போ நம்ம தாவாக்களம் இருக்குல்ல, நம்ம ஊருக்குள்ள சொன்னாலே போதுமானது, நம்மளை அல்லாஹ் சக்திக்கு மேலாம் சிரமப்படுத்தலை. ஒவ்வொருத்தருடைய அதிகாரத்துக்கேற்றவர் தாவாக்களம் கூடும். ஒருத்தர் அரசராக இருக்காரு, நீங்க முழு உலகத்திற்கு தாவா செய்யற பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்கு. அதனால தான் ரசூலுல்லாஹ் எல்லா நாட்டுக்கும் அரசர்களுக்கு கடிதம் எழுதினாங்க. நான் மதீனாக்கு மட்டும் சொல்லிட்டு போறேன், மக்காக்கு மட்டும் சொல்லிட்டு போறேன்னு ரசூலுல்லாஹ் இருக்கல. அரசர்கள் இங்க இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா முழு உலகத்திற்கு சொல்ல வேண்டிய இடத்துக்கு அவங்க இருக்கிறாங்க. அதனால சுலைமான் நபி ஒரு கடிதம் எழுதுறாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதி, இது சுலைமான் இடத்தில் இருந்து எழுதப்படுகிற கடிதம். நீங்க எனக்கு கட்டுப்பட்டு, எனக்கு ஏன் கட்டுப்படணும், நான் தூதர், அதனால எனக்கு கட்டுப்பட்டு ஒரு இறைவனை வணங்கக்கூடிய அந்த கொள்கைக்கு வந்துருங்க அப்படிங்கிற இஸ்லாத்தின் பக்கம் ஒரு அழைப்பு கடிதம், ஒரு அன்பான அழைப்பு. அதை ஏத்துக்காத அந்த பெண்ணுடைய மனநிலை தான். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது என்ன, இஸ்லாத்தை சக்திக்கு மீறி யாரும் சிரமப்படுத்த மாட்டோம். நீ வரன்னா வா, வராட்டி போ, ஆகிரத்தில் எல்லாம் பிடிக்கிறவன பிடிச்சிருவான். அப்புறம் சுலைமான் நபி அங்கே நிர்பந்தம்லாம் படுத்தலை, வரன்னா வரலாம், இல்லைன்னா நிராகரிக்கலாம். அந்த அடிப்படையில் ஒரு கடிதம் எழுதுறாங்க. கடிதத்தை அந்த பெண் படிச்சுட்டு என்ன பார்க்குறாங்க, சுலைமானை சாதாரண அரசர்களுடைய ஒரு அரசராக பார்க்குறாங்க. என்ன சுலைமான் பெரிய ஆளா, அவரு நம்மகிட்ட இருக்கிற ஆள்பலம் மாதிரி வருமா, படைபலம் மாதிரி வருமா, நம்மெல்லாம் போன சுலைமானுடைய ஆட்சியை ஒண்ணுமில்லாம ஆக்கிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை அந்த பறவை, அந்த ஃபுல் என்ற பறவை பார்த்துட்டு போய் சுலைமான் சொல்லுது. அந்த கடிதத்துக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்கு அங்கே ரெஸ்பான்ஸ் இல்லை, உங்களை அவங்க பெரிய அளவுலலாம் மதிக்கல, நீங்க யாரோ ஒருத்தர் மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சுலைமான் நபி உணர்த்துறாங்க, நான் யாருங்கிறது அந்த பெண்ணுக்கு தெரியணும், அல்லாஹ் என்ன அதிகாரத்தில் உட்கார வைத்திருக்கிறான் என்பதை அந்த பெண்ணுக்கு உணர்த்தணும். அப்ப என்ன செய்யலாம், அமைச்சர் படைகளை உட்கார வைக்கிறாங்க. அமைச்சர்களில் ஜின்கள் எல்லாம் அமைச்சர்களாக சுலைமான் நபி காலத்தில் இருக்கிறாங்க. அப்ப அந்த அமைச்சர்கள்ட்ட கேட்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு நம்ம பாடம் ஊட்டணும், அந்த பெண்ணுடைய சிம்மாசனத்தை எடுத்துட்டு வாங்க. ஒரு பொருள் அங்கிருந்து காணாம போனாதான் அந்த பெண் பதறி விழுந்து வரும். ஏதோ ஒரு பொருள் காணாம போக கூடாது, ஒரு சட்டி பானையெல்லாம் காணாம போனா வதராது. அந்த பெண் உட்கார்ற சேர் காணாம போகணும். அந்த சிம்மாசனத்தை எடுத்துட்டு வாங்க. யார் எடுத்துட்டு வாரீங்க? அமைச்சர்களை இஃப்ரீத் என்ற ஒரு அமைச்சர் சொல்கிறார், நான் நீங்கள் உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுவதற்கு முன்பாக கொண்டு வரேன் அப்படிங்குது. அங்க வேத ஞானத்தை கற்றுக்கொண்ட அங்க இருக்கிற ஆலிம்கள்ல ஜின்கள்ல ஆலிம்கள்லாம் உண்டு. அந்த உலமாக்களில் ஒருவர் சொல்கிறார், நான் உங்கள் கண்களை மூடி திறப்பதற்குள் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வருகிறேன் என்று கொண்டு வந்து காட்டுகிறது. இப்ப இதெல்லாம் என்னன்னா காரூன் மட்டும் இல்ல, ஃபிரௌன் மட்டும் இல்ல, ரசூல்லா மட்டும் இல்ல, உலகத்துல இப்படி ஒரு ஆட்சி சுலைமான் நபிக்கு முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது. எவ்வளவு பெரிய அதிகாரம் பாருங்க. நொடி பொழுதுல கடக்க முடியாது, அதெல்லாம் கடக்க முடியாத ஒரு தொலைதூரத்தை நொடி பொழுதுல ஒரு பொருளை கொண்டு வரக்கூடிய அதிகாரம் சுலைமான் நபிட்ட இருந்தது. அவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்த சுலைமான் நபி அதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஆச்சரியம். அப்போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது என் இறைவன் கொடுத்த அருள் கொடை. அங்க ஒருத்தன்ட்ட பணம் தான் இருந்துச்சு, அவன் என்ன சொன்னான், என் அறிவால் இது கிடைச்சதுன்னா, பணிவு இல்லை. இங்க பணத்தையும் தாண்டி அதிகாரம் இருந்தது. இந்த அதிகாரம் இருந்துச்சு, நீங்க முழு உலகம் நமக்கு கட்டுப்படும், மொத்த உலகம்
காரூன் இருந்த பணம்னா ஒரு பணமான ஆயிருச்சு. அவ்வளோ பெரிய அதிகாரம், ஆள்பலம், பெரும் ஜின் படைகளை வைத்திருந்த சுலைமான் நபி சொல்கிறார், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, என்னால் இது நடக்கல, சுலைமானால நடந்துச்சு நினைச்சிடாதீங்க. சுலைமானுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, இது அல்லாவால் நடந்தது. அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், நான் நன்றி உள்ளவனா நன்றி கட்டவனான்னு சோதிக்கிறான். ஃபமை யஷ்குருலி நஃப்ஸிஹி, யார் நன்றி செலுத்துகிறாரோ, யஷ்குருலி நஃப்ஸிஹி, அவர் தனக்காகவே நன்றி செலுத்துகிறார். யார் நன்றி கட்டவராக இருக்கிறாரோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செல்வந்தனாக, அதாவது தேவையற்றவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல சொல்றாங்க. இப்ப இறைவன் நமக்கு உணர்த்தி தரக்கூடிய அடிப்படை பாடம், உயர உயர பறந்தாலும் சரி ஊருக்குரிய ஒரு காலத்திலும் பருந்தாவாது. நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி ரப்புக்கு நம்ம அடிமைதான். அவனை பொறுத்த வரைக்கும் மற்ற அடிமையை மாதிரி தான் நம்மளை பார்க்கணும். நம்மளை வந்து என்னன்னா ஒரு உயர்வான அடிமையில பார்க்கலாம், நபிமார்களே எல்லாம் பார்க்கலையே. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அனபஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை மாதிரி மனுஷன் தான் போய் சொல்லுங்கிறான்ல. உங்களுக்கு மட்டும் தனி ஸ்டேஜ்லாம் நான் கொடுக்கலையே, உங்களை மட்டும் ஒரு தனியா நீங்க வந்து சாப்பிடவே மாட்டீங்க, குடிக்கவே மாட்டீங்க, உங்களை எவனும் அடிக்கவே மாட்டான், நீங்க ஒரு அற்புத மனிதர், அப்படியே உங்களை படைச்சிருக்கிறேன், மற்றவன மாதிரி தான் உங்களையும் வச்சிருக்கிறேங்கிறான்ல. அப்ப எந்த ஒரு நேரத்திலும் படைப்புகளுக்கு வேறுபாடே கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் எல்லா படைப்பையும் விட்டு உயர்ந்தவன், தூயவன் என்பதை அல்லாஹ் இங்கே நினைவுபடுத்துறான். அதே நேரத்தில் இன்னொரு செய்தி நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவம். நபி அவர்கள் வந்து ஒரு ஒட்டக பந்தயம் வந்து வைக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ் எதுக்காக வைக்கிறாங்கன்னா ரெண்டு காரணம். காரணம் வந்து என்னன்னா, வீணான காரியத்தில் மக்கள் மூழ்கி கிடக்கிறாங்க, அவங்கள ஒரு வீர விளையாட்டின் மக்கள் அழைக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஒட்டகத்துக்கு பயிற்சி அளிக்கப்படுறது இருக்குல்ல, திடீர்னு போர்க்களம் வந்தா ஒட்டகத்தை தூக்கிட்டு போய் நிக்கணும், குதிரையை கொண்டு போய் நிக்கணும். அதனால இந்த ஒட்டகம் குதிரைக்கு வந்து என்னன்னா பயிற்சி அளிக்கப்படக்கூடிய அந்த பயிற்சி பட்டறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைக்கிறாங்க. அதுக்கான ஓட்ட பந்தயங்கள்லாம் நடக்குது. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய ஒட்டகம் வந்து என்னன்னா கடுமையான பயிற்சி, ரசூலுல்லாஹ் சும்மலம் கிடையாது, அதற்கு நல்ல முறையில் உணவு கொடுத்து பராமரித்து இருக்கிற மதீனா ஒட்டகத்திலே ரசூலுல்லாஹ் ஒட்டகம் மாதிரி எதுவுமே கிடையாதுங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தை யாரும் தோக்கடிச்சது கிடையாது. அப்படி ஒரு வரலாறு இருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம். பைதா என்று அழைக்கப்படக்கூடிய இன்னொரு ஒட்டகம் ரசூலுல்லாஹ் உண்டு, அல்ஃபா என்று. இப்ப இந்த இடத்துல இருக்கிறது பைதா என்ற ஒரு ஒட்டகம். இப்ப இந்த ஒட்டகத்தை யாரும் தோக்கடிக்க முடியாதுங்கிற அளவிற்கு நபி அவர்கள் ஒரு உயர்வான ஒரு அதிகாரத்தை பெற்றிருந்தார்கள் ஒட்டக விஷயத்துல. கிராமப்புறத்திலிருந்து ஒரு மனிதர் வராரு. கிராமவாசிகள் அப்படின்னாலே நல்ல முறையில் பயிற்சி அளிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஒட்டகம்லாம் எப்படி இருக்கும்னா சும்மா ஏனோ தானு விட்டுருப்பாங்க. அவனுக்கே சாப்பிட்டுருக்க மாட்டான், ஒட்டகத்துக்கு என்னத்தை கொடுத்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் உள்ளவர்கள் கிராமவாசிகள். அந்த கிராமவாசியில் ஒருத்தர் ஒட்டகத்தை கொண்டு வரார். என் ஒட்டகத்தோட யாராவது பந்தயம் வைக்கிறீங்களான்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் வைக்கப்படுது. அபூபக்கர் ஒட்டகத்தை, உமர் ஒட்டகத்தை, காலித் பின் வலீதுடைய ஒட்டகத்தை தோக்கடித்த இந்த பைலா எந்த ஒட்டகத்தில் தோந்துருச்சு? ஒரு கிராமவாசியுடைய ஒட்டகத்தில் தோந்துருச்சு. சஹாபாக்களுக்கு ஆத்திரம்னா நபி ஒட்டகம் தோந்துச்சு, நபியை தோத்த மாதிரி. நபிக்கு இந்த காலத்தில் தோல்வி கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான், நானும் என் தூதர்களும் தோக்க மாட்டோம்ட்டான். என்னுடைய கொள்கையை கொண்டு வந்த தூதர் தோப்பாரா? தூதர் தோக்க மாட்டார். அப்ப இங்க தூதர் தோத்ததான் நினைக்க கூடாது. அவர் ஒரு மனிதர் வளர்த்த பொருள் எந்த காலத்தில் தோக்கத்தான் செய்யும், இதை இயல்பு. இதை உணராமல் சஹாபாக்கள் என்ன பண்றாங்க? கோபம் போடுறாங்க. அது எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தோக்கலாம்? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, உயர்வாக போகிற எந்த ஒரு பொருளையும் அல்லாஹ் ஒரு முறை அடித்து அதை கீழே தள்ளுறது அவனுடைய பண்புகள் உள்ளது, அவனுடைய ஹக்கு. நாங்கள் ரசூலுல்லாஹ் ஒரு பொருள் உயர்வாவே அதனுடைய படைப்பில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் உயர்விலே இருந்துச்சுன்னு வைங்க, அப்ப அதுக்கு அல்லாஹ்க்கு வேறுபாடு இல்லைன்னு ஆயிருமே. அப்ப நானும் தானே உயர்விலே இருக்கிறேன், கடைசி வரைக்கும் நானும் தான் உயர்வில் இருக்க, நீ உயர்வில் இருக்க, நானும் நீ ஒன்னா அப்படின்னு ஆயிரும். எந்த ஒன்னையும் அல்ல உயர்த்துவான், ஒரு முறை அடிச்சு கீழே தள்ளிடுவான். இது ஒண்ணுமே கிடையாது, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு ஆக்குவது இது இறைவனுடைய பண்பு. அதனால தான் நபிமார்கள் எல்லாம் தவறு செய்ய வச்சான். தவறு செய்யவே இல்லை. நீங்களே நபிமார்கள் கடவுள் அந்தஸ்தில் உயர்த்தப்பட்டிருப்பாங்க, தவறு செஞ்சுமே கடவுள் அந்தஸ்தில் உயர்த்தப்பட்டாங்க. ஈசா நபி கடவுள் அந்தஸ்தில் உயர்த்தப்பட்டாங்க, தவறு செஞ்சும். அவங்களாம் மனிதர்கள், சின்ன சின்ன ஃபால்ட் வரும், மறதி வரும், பிழைகள் வரும். தப்பு நடந்துமே அவங்க கடவுளாக்கப்பட்டிருக்காங்க. தப்பே நடக்கலைன்னா எல்லா நபியுமே கடவுளாக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப எந்த ஒரு பொருளும் உயர்ந்து இருந்தால் அதை ஒரு முறை அடித்து அல்லாஹ் கீழே தள்ளுவான். இது படைப்பு, இதால எந்திரிக்க முடியாது, என்ன ஜெயிக்க முடியாது என்பதை அல்லாஹ் காட்டுவான். இதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லி அந்த இடத்துல எதை நினைவுபடுத்துகிறார்கள் என்றால், பணிவு உள்ளத்தோட நபியவர்கள் நடக்கிறாங்க. நீ கோவப்படுற அளவுக்கு ஒண்ணுமே நடக்கல, இதான் நடக்கும், இதான் யதார்த்தம். சரி, இந்த முறை நான் ஜெயிச்சுட்டேன்னு வைப்போம், அடுத்த முறை தோப்பேன், சாகிறதுக்குள்ள என் ஒட்டகம் ஒரு முறை தோத்துரும், இதான் இயல்பு, கண்டிப்பா நடக்கும். அதனால வந்து நம்ம என்னத்தை முயற்சி பண்ணாலும் சரி அந்த தோல்வியை விட்டு, கஷ்டங்கள் கவலைகளை விட்டு, படுதோல்வியை விட்டு நம்ம ஒரு காலத்திலும் விலகி கொள்ள முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உணர்த்தி பணிவு உள்ளத்தோடு நடக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் பாடத்தை நபி அவர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அத்தகைய உள்ளத்தை தந்தருள் புரிவானாக. வாக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி: சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எதனால் அந்த பெண்ணுக்கு கடிதம் எழுதினாங்க? அந்த கடிதத்தில் என்ன இருந்துச்சு? அதுக்கு அந்த பெண்ணுடைய ரெஸ்பான்ஸ் என்ன?
கையை தூக்குங்க. சுலைமான் நபி எதனால் கடிதம் எழுதினார்கள், கடிதத்தில் என்ன இருந்தது, அந்த கடிதத்துக்கு அந்த பெண் கொடுத்த ரெஸ்பான்ஸ், அதாவது மதிப்பு என்ன? ஆல்ரெடி பதில் நீங்கள் பதில் சொல்லல, முன்னாடி சொல்லியிருக்கீங்க. யார் சொல்லலை? இல்லை, அவங்களும் சொல்லிட்டாங்க ஒரு முறை. நீங்கள் சொல்லலை. சொல்லிருங்க. சரி 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 சரி. அதாவது சூரியனை வணங்கி கொண்டிருந்தார்கள். அப்போ இணை வைப்பு கொள்கை, இணை வைப்பு கொள்கையில் உள்ளவங்கள்ட்ட பிரச்சாரம் செய்வது நபியினுடைய வளமை, அவங்களுடைய ஹக்கு அது. அந்த அடிப்படையில் கடிதம் எழுதுறாங்க. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையன் ஆகிய அல்லாவின் திருப்பேரால் இது சுலைமான் இடத்திலிருந்து எழுதப்படுது, எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்க அப்படிங்கிற மாதிரி எழுதப்படுற அந்த கடிதம். அதுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சாதாரண அரசர் தான் அப்படிங்கிற ஒரு மதிப்பில் அந்த கடிதத்துக்கு ரெஸ்பான்ஸை கொடுக்கல, கடிதத்தை மதிக்கவே இல்லை, தூக்கி எறிகிற மாதிரியான ஒரு மனநிலையில தான் அவங்க இருந்தாங்கங்கிறது ஒரு சரியான பதில். இன்ஷால்லா அவங்களுடைய பேரை நோட் பண்ணிக்கணும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.